பெரியார் எவ்வளவு மோசமானவன் நாங்க சொல்லும் போதெல்லாம் எவனும் நம்பல. ஆனா இன்னைக்கு ஆர் ராசா போடும்போது எவ்வளவு மோசமான வார்த்தையை சொல்லியிருக்காரு ராசாவே. இந்த வார்த்தையை எடுத்து அவர் ராசா சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு விசிகா மேலேயும் ஐயூஎம் மேலேயும் அவருக்கு கோபத்தில் இருக்காரு பாருங்க. கலைஞருடைய சாதனைகளை சமூக வலைத்தளங்கள் பரப்புங்கள் அப்படின்னு கொடுக்குற. அடுத்த பேஜ்ல கனிமொழி சொல்றாங்க, சமூக வலைத்தளத்தில் வருவதை நம்பாதீர்கள். இல்ல அவரு எவ்வளவு கொடூரமானவர் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அவங்க மனைவி எப்படி தாக்குறாரு, ரொம்ப சொந்த மனைவியார் அவங்களை எப்படி தாக்குறாரு அப்படிங்கறத நம்ம அதுல பார்த்தாவே தெரியும். இந்த சட்டசபை என்பது ஜப கூட்டமாக மாறப்போகுது என்பதற்கு தான் இது ஒரு உதாரணம். செங்கோட்டையனை நீக்கி இந்த இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர் வந்து இந்து அறத்துறை அமைச்சர் ஆகிட்டாருன்றதுக்காக இவர்கிட்ட இவர் உடனே தீபத்தை அனுமதி கொடுத்துருவாரு, உடனே ஒரு கொள்ளையடிக்க மாட்டாரு. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு செயல் பாருங்க. இனி தாவேகா திமுக என்னெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் இவன் பண்ணுவான். திரும்பியும் பாசிச பாஜக பாயாச பாஜக இதை பத்தாங்க பேசுவான். ஆதவர்ஜனா வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கை கட்டி நிக்கிறார். நீ எல்லாம் ஒரு இந்தியனா இருக்குது தகுதி இருக்குதா உனக்கு? நீ எல்லாம் ஒரு இந்தியனா? நீ எல்லாம் தயவு வெளிநாட்டுக்கு போயிரு, ஓடி போயிரு. அமைச்சர பதவி இருக்கும், என்ன பதவி எடுத்த நீ? பதவி பிரமாணத்தை மீறி மதத்தை அவமதிக்கும் விதமாக கையை கட்டி நிக்கிற சொன்னா அவ்வளவு திமிரா உனக்கு? நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஜேபியா அதுல 15 மில்லியன் சேர்ந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எங்கடா இருக்கான்னு பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கான். இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேபாளத்தில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஜென்சி போராட்டத்தை ஒன்று உருவாக்கி இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்க ஒப்பம் நினைச்சாலும் நடக்காது, உங்க தாத்தா நினைச்சாலும் நடக்காது, எவன் நினைச்சாலும் இங்கே நடக்காது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஃபயர் சதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ திடீர்னு ஆர் ராசானால ஸ்டாலின் அவர்களோட அமைதியாக இருந்துட்டாரு, என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு. ஆனால் ஆர் ராசா அவர்களால் தாங்க முடியலன்ற மாதிரி தெரிய வருது. ஏன்னா ட்விட்டரில் போறாரு, டெலீட் பண்ணுறாரு. இருந்தாலுமே எதுக்காக அந்த அளவுக்கு விமர்சிக்கணும்? போனால் போயிட்டு போகிறாங்களே, என்ன இருக்கு? இல்லை நீங்கள் அந்த விமர்சனம் ஒன்று அதை விட்டுருங்க, அந்த விமர்சனத்தை விடுங்க. அதில் அவர் சொல்லியிருக்க வார்த்தை, அதாவது ரொம்ப உரைநடையோட பெரியாருடைய விஷயத்தை சொல்லியிருப்பாரு. பூ முடித்தவளை கைவிட்டு புறம் தள்ளி புணர்ச்சிக்காக வேறு ஒருவருடன் சென்றால் கூட தவறில்லை என்று பெரியார் சொன்னதாக சொல்லியிருக்கிறார். பெரியார் எவ்வளோ மோசமானவன் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எவனும் நம்பலை. அப்போ இது எப்பேற்பட்ட வார்த்தை? அதாவது பூ முடித்த ஒருத்தன் கூட நீ இருந்துட்டாலும் உன்னுடைய உணர்ச்சியை வேற ஒருத்தன் கூட போய் தீர்த்துக்கோ, தவறில்லைன்னு பெரியார் சொல்லியிருக்கிறான். பெரியார் விபச்சார விடுதி வச்சு நடத்தினார்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் நம்பலை. ஆனால் இன்றைக்கி ஆர் ராசா போடும்போது இது உண்மையிலேயே விபச்சார விடுதி வச்சு நடத்தியிருப்பாரோ அப்படின்னு என்ன எங்களுக்கு வருது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை பெரியார் சொன்னதாக, இதே நான் சொல்லியிருந்தேன் நான் சங்கீன வேணி பெரியார் அப்படிலாம் சொல்லலாடா அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி போய் ஒரு ஊட்டுவீங்க. இன்றைக்கி ஆர் ராசாவே சொல்லியிருக்கிறார், எவ்வளோ மோசமான வார்த்தையே சொல்லியிருக்காரு ராசாவே பெரியாரை பற்றி, பெரியாரோட அந்த வார்த்தைகளை. அப்போ ஆர் ராசா இப்போ இந்த வார்த்தையை எடுத்து அவர் ராசா சொல்லியிருக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு விசிகா மேலேயும் ஐயூஎம் மேலேயும் அவருக்கு கோபத்தில் இருக்காரு பாருங்க. அவர் கோபம் நியாயமானது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு இவ்வளோ கொச்சையான வார்த்தை எடுத்து, அதாவது இது பெரியார் சொன்னார் கீழே அதில் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய வார்த்தைகள்னு போட்டார். அது இவர் சொன்ன மாதிரி இல்லை. பெரியார் யாரா கழுவி ஊற்றிங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி பெரியார் அதில் காமிச்சிட்டார். அப்போது ஆனால் இது உண்மை தானே? இது நான் என்ன கேட்குறேன், வன்னியரசு என்ன சொன்னார் விஜயை பார்த்து? விஜய் ஒரு கோழை, அங்கேருந்து ஓடி இருக்கக்கூடாது, அவர் ஒரு கோழைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீரன் ஆயிட்டாரா? உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி நீ விஜய் வீரன் ஆயிட்டாரா? கேட்டா இல்லையா? அப்போது தாவேகாக்காரன் உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட போடலை. அதே போல் விசிகாக்காரன் தாவேகாக்காரன் ஒரு ஓட்டு கூட போடலை. அதே போல் ஐயூஎம்எல்லுக்கு தாவேகாக்காரன் ஒரு ஓட்டு கூட போடலை. ஐயூஎம்எல் காரன் தாவேகாக்கு ஒரு ஓட்டு போடல. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் இவனை கூப்பிட்டு நீங்கள் அமைச்சர்கள் இடம் கொடுக்குறீங்க? அப்போ இதை தான் ஆர் ராசா அந்த கோபத்தில் பேசியிருக்காருன்னு வச்சுங்க. அப்போது இவங்க பண்ணதும் தப்பு தானே? அப்போது விசிகாவை பதவி ஆசை காட்டி உள்ளே இழுக்கிறாங்களா? அப்போது திருச்சி இடைத்தேர்தல் வரும். திருச்சி இடைத்தேர்தல் வரும்போது நீ அமைச்சராட்டினா நீ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் நான் இவனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் இப்போ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாட்டு எடுப்பார்? ஏற்கனவே உதயநிதி என்ன சொன்னார்னா, நீங்கள் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிட்டாக்கா நீங்கள் இங்கேருந்து வெளியே போனதா அர்த்தம் அப்படின்னு உதயநிதி சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி உதயநிதி என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்து அங்கே ஆதரவு கொடுக்குது ஓகே, ஆனால் அமைச்சரவை இடம் பெற்று விட்டால் அவங்களோட கூட்டணி தான் அர்த்தம். அப்போ நீ முழுசாக அங்கே போயிட்டு அர்த்தம், நீ எங்கள் கூட கூட்டணி இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு உதயநிதி சொன்னார். அப்போ இந்த அமைச்சர்கள் அவங்க இடம் பிடிச்சினாலே திமுக கூட்டணி உடைச்சிட்டாங்க. அப்போது ஏடிஎம்கே இது வரைக்கும் செய்யாததை, திமுக இது வரைக்கும் செய்யாததை இன்றைக்கி தாவேகா செஞ்சிருக்கு. ஏடிஎம்கேவும் உடைச்சிட்டான், திமுகவோட கூட்டணியும் உடைச்சிட்டான் இன்றைக்கி. அப்போ மிகப்பெரிய அரசியல்வாதி யாருன்றத விஜய் நிரூபிச்சிட்டார் இன்றைக்கி. இதுதான் உண்மை. அப்போ விஜயால் என்னென்ன விஷயம்லாம் வெளியே வருதுன்னா, தாவேகால உண்மையிலேயே விசுவாசிகள் அதிமுகவில் இல்லை ஒன்று.
அதே போல் நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் இவ்வளோ நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்த ஐயுஎம்எல், காங்கிரஸ், விசிகா அதுவும் பொய் பித்தலாட்டத்தின் கூட்டணின்றாங்கிறத இன்னைக்கு விஜய் உடைச்சிருக்கிறார். அதனால தான் இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஒருவேளை நான் இப்போ அவங்க சின்னத்தில் நிற்காம உதயசீரில் நின்று இருந்தால் அங்கே போயிருக்க முடியுமா என்ன? அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம விசிகா என்ன பண்ணிட்டாரு, நான் நின்னா சொந்த சின்னத்துலாம் நிற்பேன், நான் இரவல் சின்னத்தை நிற்க மாட்டேன். ஏன்னா அப்பயே கணித்தார். யார்? திருமாவளவன் என்ன கணித்தார்னா, கண்டிப்பாக தொங்கு சட்டசபை அமையும், அந்த நேரத்தில் என்னோட தேவைப்படும் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ குறைவான சீட்டை கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்னோட பானை சின்னத்தில் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு 6 பானையை உடைச்சிட்டு 2 பானையை மட்டும் முழுசாக வச்சிருக்கிறாரு. அந்த 2 பானையை கொண்டு போய் இன்னைக்கு தாவேகா கிட்ட அடகு வச்சுட்டார். ஏற்கனவே பானையை எங்கே அடகு வச்சிருந்தாருன்னா திமுக கிட்ட வச்சிருந்தாரு, நீ தாவேகா கிட்ட வச்சிருக்காரு. இப்போ தாவேகா கிட்ட அங்கே போனதுனால திரும்ப என்ன நடக்குன்னா, திமுகவில் என்ன நடந்துச்சோ, ஏன்னா திமுகவுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, விசிகாக்காக தான் எதிர்த்தாங்க, ஐயுஎம்எல்காக தான் எதிர்த்தாங்க, காங்கிரஸுக்காக தான் பாஜகவை எதிர்த்தாங்க. இன்னைக்கு அதே கூட்டணி இவங்க 3 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் அங்கே போனதுனால தாவேகா என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் பாஜகவை எதிர்க்கும். திரும்ப பாசிச பாஜகன்னுவான், திரும்ப பிஎம்சியை கொண்டு வர மாட்டேன்னுவான், திரும்ப வந்துட்டு நான் நவோதயா பள்ளியை கொண்டு வர மாட்டேன்னுவான், திரும்ப மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டேன்னுவான். இங்கே இருந்த 3 பேருக்காகத்தான் திமுக அதை செய்தது, அதே 3 பேருக்காகத்தான் இன்னைக்கு தாவேகாவை அதை செய்ய போகிறோம். இதான் நடக்க போகுது. ஓகே சார். அப்படி பார்த்தாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாமாக்கு கூட நாங்கள் இனிமேல் எங்களோட சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சின்னலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போது ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஏன்னா இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாமே வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் கலைஞருடைய இதெல்லாம் பரப்புங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பெரியாரை பற்றி இப்படி பரப்பிட்டு இருக்காரு, இவர் இது கலைஞரை பற்றி பரப்ப சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? 20ஆம் தேதி இந்த அறிக்கையை கொடுக்குறாரு. யார்? செய்தித்தாள் மூலமா யார் கொடுக்குறாரு? மு.க. ஸ்டாலின் கொடுக்குறாரு. கலைஞருடைய சாதனைகளை சமூக வலைத்தளங்கள் பரப்புங்கள் அப்படின்னு கொடுக்குறாரு. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் சமூக வலைத்தளத்தில் பரப்புங்கள் போடுறாரு. அடுத்த பேஜில் கனிமொழி சொல்கிறாங்க, சமூக வலைத்தளத்தில் வருவதை நம்பாதீர்கள், பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, சமூக வலைத்தளத்தில் பரப்புங்க கலைஞரோட புகழன்றாரு. இந்த அம்மா அதை நம்பாதீங்கங்குது. ஒரே குடும்பம், ஒருத்தருக்கு தான் பிறந்தாங்க, ஆனால் 2 பேரோட நிலைப்பாடு வேற. இவர் கருத்தை போடுங்கிறாரு, அந்த கருத்தை அந்த அம்மா நம்பாதீங்கன்றாங்க. அப்படியே அவர் கருத்து என்ன கருத்து இருக்குது? பலான கதைகள் எழுதினார், அந்த கருத்தை போடணுமா? இல்லை 4 பொண்டாட்டி வச்சுருந்தார், அந்த கருத்தை போடணுமா? இல்லை எந்த கருத்தை போடணும்? கலைஞர் என்ன சாதனை பண்ணார்? தமிழ்நாட்டுக்கு என்ன சாதனை பண்ணார் சொல்லுங்கள். 4 பொண்டாட்டி வச்சுருந்தது சாதனையா? அதை போடணுமா? காம கதைகள் எழுதினது சாதனையா? அதை போடணுமா? இல்லை கலவரத்தை தூண்டும் விதமாக பேசினாரா? அதை போடணுமா? இல்லை 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சாங்களே, அந்த சாதனையை போடணுமா? எந்த சாதனையை போடணும்? இல்லை இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்து பெண்களுக்கு மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார், அதை இஸ்லாமிய பெண்களுக்கு கொண்டு வராமல் அந்த சாதனையை போடணுமா? எந்த சாதனை? சொத்து உரிமைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார், பெண்களுக்கு சம உரிமைன்னு. அது இஸ்லாத்துக்கு கிடையாது, வெறும் இந்து பெண்களுக்கு மட்டும்தான். அப்போ அது சாதனையா? அப்போ அந்த சாதனையை சொல்லணுமா? என்ன சாதனை ஸ்டாலின் செஞ்சார், இதை கலைஞர் செஞ்சார், அதை நம்ம போடணும். அதனால தான் அந்த அம்மா தெளிவாக சொல்லுது, அதெல்லாம் நம்பாதீங்க, கலைஞர் அதெல்லாம் எதுவும் பண்ண சொல்ல நம்பாதீங்க. அவங்க சொல்கிறாங்க பகுத்தறிவை பயன்படுத்துங்கன்றாங்க. அப்போ பகுத்தறிவுக்கு உகந்தது அல்ல எது, கலைஞரோட சாதனைகள் எதுவுமே பகுத்தறிவுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுடைய அமைச்சரவைகள் எல்லாமே பார்க்க முடியுது. இருந்தாலுமே 8 பட்டியலினத்தவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? 8 பட்டியலினத்தவர் 7 பட்டியலினத்தவர் நினைக்கிறேன். வன்னியர் சேர்த்து 8 பேர். 8 பேர் உண்மையிலே வரவேற்கத்தக்க செயல். 2 பேர் பிராமணர், 2 பேர் பிராமணர், 8 பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கள அதிகமான வெற்றி பெற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 108 பேரில் தாழ்த்தப்பட்டவங்க ஜாஸ்தி. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டதால் அது கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று அதில் முக்கிய பிரமுகர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் தனபாலோட பையன், அவர் ஒரு ராசி பலத்தில் ஜெயிச்சவர். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் முக்கியமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே இந்த அமைச்சரவையில் அந்த 8 என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கவும் சரி, உங்களுக்கு திமுகவும் சரி 8 அமைச்சர்கள் கொடுத்தாங்களான்னு கேட்டாக்கா அது கேள்விக்குறி தான். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது உண்மையை வரவேற்கத்தக்கது தான். ஓகே சார். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள்ட்ட எடுத்து மரியா வில்சன்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகுது. அது எப்படிப்பட்ட மனிதர் அவர்? இல்லை, அவர் எவ்வளோ கொடூரமானவர் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அவங்க மனைவி எப்படி தாக்குறாரு, ரொம்ப சொந்த மனைவி அது அவங்களை எப்படி தாக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்த்தாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த அடி ஏன் இவங்க அவர்கிட்ட இந்த இலாக்காவை மாற்றினாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர் கிறிஸ்டின் அவர் கிறிஸ்டினுங்கிறதுனால அதை மாற்றிட்டாரா? ஒருவேளை இது ஜப கூட்டமாக தான் இனிமேல் நடக்க போகுதா?
இனி ஜப கூட்டமாக தான் சட்டசபை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையாக இன்றைக்கி மாறிடுச்சு. அந்த சட்டசபையை வழிநடத்தக்கூடியவரும் ஜப கூட்டத்தை சார்ந்தவராகத்தான் இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் இருக்கார். அப்போ முழுக்க முழுக்க அந்த சட்டசபை என்பது ஜப கூட்டமாக மாறப்போகுது என்பதற்கு தான் இது ஒரு உதாரணம். செங்கோட்டையனை நீக்கி இந்த இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், நிதித்துறையை நன்காக அம்மா அமைச்சரவையிலேயே அவர் அவ்வளோ பெரிய பதவியில் வகித்தவர். அவர்கிட்ட இருந்து இலாக்காவை நீங்கள் மாத்துறீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்களோட சட்டப்பேரவையில் உங்களோட அமைச்சகத்தில் நீங்கள் கிறிஸ்டியானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இவரை நீங்கள் மாற்றினதுன்றது தான் உண்மையிலே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதல் வாழ்த்து தெரிவித்தவர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஜான் பிரிட்டோ குடும்பத்தை தான் இப்போ முதல்ல சந்தித்தார் விஜய். முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாருன்னு வெற்றி அடைஞ்சோடனே அவர் முதல்ல போய் சந்தித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் பிரிட்டோடைய ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி மொத்தமாக அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் போய் அவர் சந்தித்தார். அப்போது அவரோட ஒட்டுமொத்தமாக அவர் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கனாக்கா ஒரு கிறிஸ்டியானிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ கண்ட்ரோலில் தான் விஜய் இருக்கிறதா உண்மையிலே ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அது இப்போ உண்மையிலே இப்போ அந்த உண்மை இன்னைக்கு. ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சருக்கு அடுத்து பெரிய அமைச்சர் எதுக்கு தான் நிதி அமைச்சர் தான். அப்போ இரண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சரை நீ ஒரு கிறிஸ்டியனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அப்போ உண்மையிலே இதில் மில்லியன்ஸ் ஆஃப் கேள்விகள் இருக்குல்ல. போய் சார், அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த கரண்ட் கட்டுன்ற ஒரு விஷயம் இப்போ 2-3 நாளாக ரொம்ப அதிகமாகுது. சிடிஆர் நிர்மல்குமாரும் சொல்லிட்டாரு ஏற்கனவே இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவாங்க? 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த டெண்டரில் முறைகேடுன்னு சொல்லி 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே தமிழகத்தில் இந்த மின்சார உற்பத்தி என்பது 12,500 மெகாவாட் தான் நம்மளோட உற்பத்தி திறன். ஆனால் இந்த கோடை காலத்தில் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 21,000 மெகாவாட்டே நமக்கு வந்துட்டு தேவை, ஆவரேஜாக தேவை. அதிகபட்சமாக எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 23,000 மெகாவாட். இதுக்கு முன்னாடி அது கிடையாது. குறைந்தபட்சமாக இப்போ எவ்வளோ தேவைப்படுதா? குறைஞ்சபட்சமாகவே நமக்கு 19,000 மெகாவாட் இப்போ தேவை. ஆனால் நம்மளோட உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா 13,000 மெகாவாட் தான். ஏற்கனவே இருந்த அமைச்சரவையில் அவங்க அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. இவங்களும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறும் அது. ஏன்னா இன்றைக்கி காற்றாலை மின்சாரத்தை வாங்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம். அது ப்ரைவேட்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய. ஆனால் போன தடவையே அவங்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னாக்கா காற்றாலை மின்சாரத்தை கிட்டத்தட்ட 6,000 மெகாவாட்டை இவங்க வாங்கினாங்க. பணம் கொடுத்து வாங்கினதன் காரணமாகத்தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது. அந்த திறமையெல்லாம் இவங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டால் தெரியாது. இன்றைக்கி மின்வெட்டு ஏற்படுறது காரணம் திறமையற்ற ஒரு நிர்வாகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களா, அனுபவிங்க, வேறு வேலை கிடையாது. ஏன்னா முந்தானத்து நைட்டு இரவு முழுக்கவே சில பகுதிகளில் தொடர் மின்வெட்டு கிடையாது. முதல்ல போனால் உடனே வரும். ஆனால் இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது மின்சாரம் போனால். இது தமிழ்நாடு முழுக்க இது தொடர்கதை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நிர்வாக திறமையின்மை கிட்ட இவங்க கிட்ட கொடுத்தாங்கனாக்கா உண்மையிலே சிடிஆர் நிர்மல்குமார்லாம் மின்சாரத்துறையை பற்றிலாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவர் ஐடி துறையை கொடுத்துருக்கணும், ஏஐ துறையை கொடுத்துருக்கணும். இவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க துறைகளை. என்ன மாதிரியான குளறுபடிகள் இங்கே நடக்க போகுதுன்றது ஒன்றுமே புரியல. ஒரே ஒரு உருப்படியான துறையை ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்து அறநிலையத்துறையை ஒரு ஐயர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். மற்றபடி நிர்வாக திறமையின்மை காரணமாகத்தான் இப்படி இந்த மின்வெட்டு உண்மையிலே ஏற்படுது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிராமணர்களுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்ட ரமேஷ் அவர்களுக்கு இருந்தாலுமே அவருடைய பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பார்த்தா அவர் ஒரு பெரிய அரிஸ்டாவும் காட்டப்படுதே சார் சமூக வலைதளங்களில். அவர் முதல்ல பஜ்ரங் தள்ளில் இருந்தவர். அவர் பஜ்ரங் தள்ளில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் அவர் பெரியாரிஸ்டாக மாறுறாரு. அதுக்கப்புறம் பெரியாரிஸ்டாக மாறுறதால தான் விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு. இல்லைன்னா அவர் விஜய் கட்சிக்கு வந்திருக்க மாட்டார். விஜய் கட்சிக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் பஜ்ரங் தள்ளிலே இருந்ததுனால அவர் பிஜேபி தான் போயிருப்பார். அவர் பெரியாரிஸ்டாக மாறினதுக்கப்புறம் தான் விஜய் கட்சிக்கு வரார். அப்போ அவர்கிட்ட இப்போ ஒரு பிராமணரை நீங்கள் நியமிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, நான் பிராமணன் என்பதற்காக நான் இந்து அறநிலையத்துறையோட அமைச்சர் ஆகிட்டேன்றதுக்காக நான் பொதுமக்களுக்கு தேவையானதை செய்யணும் அவசியம் கிடையாது. நான் தாவேக்கா என்ன சொல்கிறதோ அதானே செஞ்சாங்க. தாவேக்கா முதலமைச்சர் என்ன சொல்கிறதோ அதுதான் செஞ்சாங்க. சேகர்பாபு இருந்தார். சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது சேகர்பாபு எல்லாத்தையும் செஞ்சார் கிடையாது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செஞ்சார். அந்த கூட்டணி என்ன சொல்கிறதோ அதுதான் செஞ்சார். அதே தான் இவரும் செய்வார். இவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிட்டாருன்றதுக்காக இவர்கிட்ட இவர் உடனே தீபத்தை அனுமதி கொடுத்துருவாரு, உடனே இவர் கொள்ளையடிக்க மாட்டார், இவர் கோவில் சொத்துக்களை பாதுகாப்பாலாம் நம்ம நினைச்சோம்னாக்கா அது நடக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய இடம் ரைட் பார்ட்டி, ரைட் பர்சன், ராங் பார்ட்டி. இதுதான் இப்போ நல்ல மனிதர், ஆனால் இருக்கக்கூடிய இடம் தவறான இடம். புரியுது சார். அதேமாதிரி இப்போ எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே கேட்குறது தான், தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுறாங்க, வந்தே மாதரம் முதல்ல பாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு எப்போ தான் தீர்வுகள் வரும்? இல்லை, தீர்வுன்னு என்ன சார்? வந்தே மாதரம் முதல்ல பண்ண என்ன தப்புன்னு கேட்குறப்ப, வந்தே மாதரம் முதல்ல பாடக்கூடாதா? வந்தே மாதரத்தை அனைத்து பள்ளிகளிலுமே அனைத்து அரசு விழாக்களிலுமே பாட வேண்டும் என்பது அரசாங்க ஆணை, மத்திய அரசோட ஆணை. அந்த ஆணையை ஆளுநர் மாளிகை பின்பற்றுறாங்க. அதுதான் எல்லாருமே பின்பற்றணும். அதை விட்டுட்டு நான் முதல்ல பண்ணோம், 2வது பண்ணோம், 3வது பண்ணோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஆதவர்ச்சி நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கை கட்டி நிற்கிறார்.
நீ எல்லாம் ஒரு இந்தியனா இருக்குது தகுதி இருக்குதா உனக்கு? நீ எல்லாம் ஒரு இந்தியனா? நீ எல்லாம் தயவுசெய்து வெளிநாட்டுக்காங்கன்னா ஓடி போயிரு. நீ ஒரு இந்தியன் என்ன பண்ணணும்? அது நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களுக்கு தேசிய கீதம் பாடினாலும் சரி, வந்தே மாதரம் பாடினாலும் நல்ல ஒரு மிடுக்கா நிற்கணும். அதுதான் ஒரு 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 இந்தியனுடைய இயல்பு. அப்படி இருக்கும் போது நீ வந்தே மாதரம் பாடல் பாடுறது மட்டும் நீ கை கட்டி நிற்கிறேன்னு சொன்னால் நீ எதுக்குடா இந்தியாவில் இருக்கிற? வெளிநாட்டுக்கு போயிருந்தியே. நீ அமைச்சரை பதவி இருக்கும், என்ன பதவி ஏற்ற நீ? சட்டம் ஒழுங்கு இருக்க அனைத்துக்கும் நான் உட்பட்டு, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அப்படின்னு தானே நீ பதவி பிரமாணம் பண்ற. அப்போ பதவி பிரமாணத்தை மீறி நீ வந்தே மாதத்தை அவமதிக்கும் விதமாக கையை கட்டி நிற்கிறன்னு சொன்னா அவ்வளோ திமிரா உனக்கு? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ ஏதோ மக்கள் ஆதவர்ஜனா ஓட்டு போடல, விஜய்ன்ற ஒரு பிம்பத்துக்கு ஓட்டு போடுறதால இன்னைக்கு ஆதவர்ஜனா வந்துட்டு இன்னைக்கு அமைச்சர். இல்லைன்னா ஆதவர்ஜனா யாருன்னே தெரியாது. நீ எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பெருவழின்னு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லாட்டரி இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் குடும்பத்தை அழிச்சு, நிறைய பேர் குடும்பம் இன்னைக்கு இறந்ததுக்கு பிறகு தான் அந்த குடும்பத்தின் மீது அந்த மார்ட்டின் குடும்பம் வந்திருக்கு. அந்த மார்ட்டின் குடும்பத்தின் மருமகன் நீ. அப்போ எவ்வளோ பெரிய சாபத்தில் உன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட நீ வந்தே மாதத்தை புறக்கணிப்பியா? நான் கேட்குறேன், வந்தே மாதத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு. அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக்கணும்னு சொன்னார். ஆனால் அம்பேத்கர் நீ என்ன வச்சிருக்கீங்க? இப்போ அம்பேத்கர் தான் உங்களுக்கு கொள்கை தலைவர். அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய தாவேகா ஆதவர்ஜுனா அம்பேத்கர் இதை சொன்னார். அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தேசிய மொழியாக நீங்கள் சமஸ்கிருதத்தை அறிவிக்கணும்னு சொன்னார். அப்போ அவர் ஏற்றுக்கிறியா நீ அதை? அப்போ அம்பேத்கர் சொன்னதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அசிங்கப்படுத்துறீங்களா? இப்போ அப்போ வந்தே மாதரம் முழுக்க முழுக்க ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாடல். அப்போ அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாடல் நீ மரியாதை கொடுக்கணும்னு சொன்னாக்கா நீ அம்பேத்கரையே அவமதிப்பதுக்கு சமம் இது. அப்போ ஆதவர்ஜுனா அம்பேத்கர் அவர்களை நான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்பேத்கரை அவமதிக்கிறீங்க. அவங்க மட்டும் அவமதிக்கல, நீங்க ஐயுஎம்எல் அவமதிக்கிறான், வந்தே மாதத்துக்கு நான் முதல்ல பாடக்கூடாதுங்கிறான். அதே போல இவன் சொல்றான் விடுதலை சிறுத்தைகள் நீ முதல்ல பாடக்கூடாதுங்கிறான். காங்கிரஸ் சொல்றான் முதல்ல பாடக்கூடாதுங்கிறான். அதே போல திமுக சொல்றான் முதல்ல பாடக்கூடாதுங்கிறான். ஆனா இவங்களோட எல்லாருக்கும் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டாக்கா அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னார்? சமஸ்கிருதத்தை நாங்கள் தேசிய மொழியை அறிவிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னார். அப்போ இந்த நிலைப்பாடு அவங்க ஏற்றுக்கிறாங்களா? அம்பேத்கர் சொன்னதை இல்லை மறுக்கிறாங்களா? அப்போ எவ்வளவு மோசமான ஒரு செயல் பாருங்க. இனி இந்த தாவேகா திமுக என்னெல்லாம் பண்ணிச்சோ அதுதாங்க இவன் பண்ணுவான். திரும்பியும் பாசிச பாஜக பாயாச பாஜக இதை பத்தாங்க பேசுவான். அவன் என்ன ஊட்டினானோ அதே தான் ஊட்டுவான். அவன் அதை பேசி தான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் சொந்த முதலமைச்சர் கூட சொந்த தொகுதியில் தோற்று போயிட்டார். அதே நிலைமை தான் தாவேக்காக ஏற்படும். திரும்ப நீ மக்களோட நலனை நீ பார்க்காம நான் பாஜக இந்தின்னு பேசினாக்கா திரும்ப உங்களுக்கு இதே நிலைமை தான் ஏற்படும். நீ அவ்வளோ பேசணும்ல. இவர் நம்ம கல்வித்துறை அமைச்சர், அவன் பேர் ராஜ்மோகன், அடுத்த தடவை நான் விடமாட்டோம், நாங்கள் வந்தே மாதம் முதல்ல பாட விட மாட்டோம், ஏதோ ஒரு தடவை தவறு நடந்துச்சு ரெண்டாவதெல்லாம் விட மாட்டோம். இப்போ ரெண்டாவது தடவை என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். மேலே மத்திய அரசு என்ன சொல்லுது அதுதான் நீ செஞ்சுட்டு போகணும். மத்திய அரசும் விதண்டாவாதம் பண்ணாது. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை தான் கடைப்பிடிக்க சொல்லுமே தவிர நீ எதையே திணிக்காது. திரும்பவும் சொல்கிறோம், இந்திய மத்திய அரசு திணிக்கலை, ஏதாவது மொழியை கற்றுக்கணும் தான் சொல்லுது. திரும்பவும் நீ திமுக சொல்கிற மாதிரி நான் மும்மொழி கொள்கை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாக்கா உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போட்டுக்கதா தான் அர்த்தம். இது வேறு எதுவும் அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் திருந்தி கொள்ள வேணும். இல்லைன்னு சொன்னாக்கா வேறு மாதிரி நிலைமைகளை, ஒரு மோசமான நிலைமைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதிரிலாம் அவமதிச்சிங்கன்னு சொன்னாக்கா தேச விரோத சட்டம் உங்கள் மேலே பாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேச கீதத்தையோ இல்லை வந்தே மாதத்தையோ அவமதிப்பு செய்தால் அவர்களுக்கு அது தண்டனைக்குரிய குற்றம். அமைச்சராக இருந்தாலும் தூக்கி உள்ளே வைப்பாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் வந்தே மாதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது இந்த அரசு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த அரசை கலைக்கிறதுக்கு கூட மத்திய அரசு தயங்காது. ஏன்னா தேசபக்தி மிக்க ஒரு பிரதமர் ஆண்டு கொண்டிருக்கிறார். நீ தேசத்துக்கு விரோதமான செயல்களை தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வேற மாதிரி முடியும். கடைசி ஒரு கேள்வி, இந்த பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்திருக்காங்களா? அது வேற ரொம்ப பிரபலமாயிட்டு போயிட்டு இருக்கே சார். எதனால், எந்த அளவுக்கு மக்கள் மேலே வெறுப்பா என்ன பாஜக மேலே? இல்லை, பாஜக மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபியா அதில் 15 மில்லியன் சேர்ந்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எங்கடா இருக்கான்னு பார்த்தா பாகிஸ்தானில் இருக்கிறான், ஆப்கானிஸ்தானில் இருக்கிறான். இந்த 15 மில்லியன் பேருமே இந்தியாவை சேர்ந்தானா? அப்போது நீ என்ன வச்சுருக்கணும்? அது சிபிஜேன்னு வச்சுருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணிருக்கா? பிபிஜின்னு வச்சுருக்கணும். பாகிஸ்தான் ஜனதா பார்ட்டின்னு வச்சுக்காது, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க முக்கால்வாசி பேர் அங்கே இருக்கவன். இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நேபாளத்தில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஜென்சி போராட்டத்தை ஒன்று உருவாக்கி இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஒப்பம் நினச்சாலும் நடக்காது, உங்கள் தாத்தா நினச்சாலும் நடக்காது, எவன் நினச்சாலும் இங்கே நடக்காது. ஏன்னா இந்தியா அது மாதிரி நாடு கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை பங்களாதேஷ் மாதிரியோ நேபாள் மாதிரியோ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. கட்டுக்கோப்பான இளைஞர்கள், அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் இல்லையா? இப்போ பங்களாதேஷ் ஒருத்தன் இப்படி தான் பேசிட்டு சுற்றி இருந்தான். என்னென்னு இந்தியாவோட வரைபடத்தையே மாற்றினான். கடைசியில் அவன் எவனை சுட்டு கொண்டானே தெரியல. அதே போல் அடையாளம் தெரியாத நபர்களால் இது போன்ற நபர்கள் சுட்டு கொல்லப்படுவார்கள்.
2019 புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். புரியுதுங்களா? அதனால இந்திய இறையாண்மைக்கு எவன் எந்த நாட்டில இருந்து சவால் விட்டாலும் சரி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இங்க ஒன்றும் மன்மோகன் சிங் பொம்மை ஆட்சி நடக்கல, இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வீரமிக்க ஆட்சி நடக்குது. அதனால இந்த காக்ரோச் இதெல்லாம் இந்த செல்லுபடி ஆகாதீங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடிபணிய மாட்டார்கள். ஏன்னா அவங்க வீரமிக்கவர்கள். சுதந்திர போராட்டத்தை தன் மூச்சாக சுவாசிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறான். பிரதமர் நரேந்திர மோடியை தனது குருவாக நினைக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்தியா எந்த நிலைமையில் இருந்துச்சு, இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு. நாம் உலகம் போட்டு உத்தம தலைவனை பெற்றிருக்கிறோம். உலகிலேயே 32 உயரிய அவார்டுகளை வாங்கி ஒரே தலைவன் நரேந்திர மோடி, வேற யாருக்குமே இது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கார்குரோச்சி வந்தாலும் சரி, கற்பாம்பூச்சி வந்தாலும் சரி, நீ தேள் வந்தாலும் சரி, எதை வந்தாலும் சரி, நாங்கள் பார்ப்போம். எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். சிறப்பும் வழக்கம் சார். உங்கள் பொன்னான நேரத்தில் மிக்க நன்றி சார்.